பயணத்தில் துவா கபூல் ஆகும், முசாஃபிருடைய துவா கபூல் ஆகும். சொன்னாங்க தலாது தாவாத்தின் லா துரத்து, 3 பேருடைய துவா மறுக்கப்படுவதில்லை. தாவத்துல் வாலித், பெற்றோர் தந்தை பிள்ளைகளுக்காக செய்கிற துவா, தாவத்து சாயிம் நோன்பாளியின் துவா, தாவத்துல் முசாஃபிர் பயணியின் துவா, பயணத்தில் கேட்குற துவாக்கள் கபூல் ஆகுது என்று உலமாக்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, துவாவுடைய விஷயத்தில் நாம் இவ்வளவு விஷயங்களை சொல்கிறோம். இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அதில் முக்கியமாக ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன், துவா ஏற்கப்படணும் என்று தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் இல்லையா? துவா ஏற்கப்படணும்னு ஆசைப்படுற நீங்கள் அல்லாஹ்வுடைய எல்லா விதியையும் பொருந்தி கொள்ளணும். அல்லாஹ்வுடைய எல்லா விதியையும் பொருந்தி கொள்ளணும். அதனால தான் சில பெரியவர்கள் கேட்டாங்க, எப்பா அல்லாஹ்வுடைய எல்லா முடிவுகளை நீ பொருந்தி கொள்வது இல்லை, ஆனால் அல்லாஹ் ஒன்றை பொருந்தி கொள்ளணும்னு நீ துவா கேட்டுட்டு இருக்கிற. அல்லாஹ்வுடைய முடிவுகளை நீ பொருந்தாமல் அவன் உன்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று நீ எப்படி எண்ணுகிறாய்? இப்போ துவா ஏற்கப்படுவதற்கான காரணங்கள்ல ஒன்று, ரப்பு என்ன நினைக்கிறானோ அதை நான் பொருந்தி கொள்வேன். ஒரு பெரியார் சொன்னாங்க, 40 வருஷமாக அல்லாஹ் என்னை எந்த நிலையில வச்சானோ அதை நான் வெறுத்ததும் இல்லை, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றினாலும் நான் அதிருப்தி அடைஞ்சதும் இல்லை. என்ன ரப்பு நாடுகிறானோ அதான், அதனால அல்லாஹ் கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுகிறான் என்று.